வணக்கங்க. நாங்கள் நீலகிரி மாவட்டம் மிஸ்ஸஸ் நாராயணமூர்த்தி ஒன்றிய செயலாளர் அவங்க ஒய்ஃபுங்க. கேப்டன் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை பற்றி சொன்னாலே அழுகுதான் வருது. சொல்லவும் முடியல. அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். கேப்டன் வழியில் ஃபேமிலியில் தான்மா சொன்னாங்க, பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அன்னதானம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கேப்டனை மறுபுறத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சாய்ராம் மூலியமா சாய்ராம்க்கு அப்புறம் அனந்தன் பிரபுவை அவரை தான் பார்க்குறோம். ரொம்ப பிடிக்கும். ஐ மிஸ் யூ கேப்டன். ஐ மிஸ் யூ. பேச முடியல. கொண்டாடி ரொம்பவே அழுதுருக்கேன். அந்த நிமிஷமே நான் சாய்ராம்கிட்ட அதுதான் வேண்டுனேன். இன்னும் நிறைய இழந்துட்டாங்க. இன்னும் நல்லா இருக்கணும். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இந்த கட்சியில் எல்லாம் ஜெயிக்கணும். கேப்டன் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அது அத்தனையும் இவங்க மூலியமாக நடக்கணும். அது கடவுளோட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் ஷீரடியிலேருந்து அவர் கிஃப்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்த அண்ணியாக இருக்கு. ஏன்னா சாய் எவ்வளோ இது பண்ணியிருக்காரோ, சாய்க்கு அடுத்தது அவரை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பிடிக்கும் பார்த்துருக்கேன். ஊட்டியில் இவர் கேப்டன் இதில் தான் கட்சியில் இருக்காரு. அப்போ இவர் கூட்டிகிட்டு போனார். உங்கள் பேச்செல்லாம் கேட்டிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு யார் வந்தாலும் முதலமைச்சராக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க நல்லது செய்யுங்க, நல்லது மட்டும் செய்யுங்க, யார் வந்தால் என்ன அப்படின்னு தான் சொல்லுவார். எனக்கு தான் ஓட்டு போடுங்க இது போடுங்கன்னு அவர் கேட்டதில்லை. சரிங்களா? அது யாராவது வந்து நல்லது பண்ணால் போதும், என் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. சுயநலம் இல்லாமல் பொது நலமா மக்கள் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர்கள் இல்ல நாளைக்கு வரக்கூடிய முதல்வர்கள் யாராவது மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அது கடவுள் இதுல தான் இருக்குதுங்க. நமக்கு அது நமக்கு தெரியல. அவங்க மனசு எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கேப்டன் மாதிரி வர முடியாதுன்னு நம்ம சொல்றது. அவர் ஒரு தடவை முதலமைச்சரை வச்சு பார்த்துருந்தா அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு தடவை எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். இப்போவாவது யாராவது மனசு வச்சு எல்லாரும் அவங்கள ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க ப்ளீஸ். கண்டிப்பா சார். எங்க ஓட்டு அப்போத்துல இருந்தே விஜயகாந்த் சாருக்கு தான். இப்போ வந்து யார் நின்னாலும், ராமநாத அண்ணியார் நின்னாலும் சரி, பிரபாகரன் கம்பு நின்னாலும் சரி, யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு. நான் குன்னூர் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வரேங்க. குன்னூர் ஒன்றிய செயலாளர். நாங்கள் ஷிரடிக்கு போயிட்டு கேப்டனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அது இல்லாமல் அந்நியார் நல்ல உடம்பு ஹெல்த்து கொடுக்கணும் கடவுள் சாய்பாபாட்ட வேண்டிட்டு, விஜய் பிரபாகரனும் 2 பசங்களுக்கும் நல்லா ஹெல்த்து கொடுத்து அவங்க மீண்டும் மீண்டும் இந்த கட்சியை நல்லபடியாக எடுத்துகிட்டு வரணும்னு சாய்பாபாட்ட பணிவான வேண்டுதலுக்கோட இந்த ஒரு கிஃப்டையும் அந்நியருக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்னு கொண்டு வந்திருக்கிறோம். ஷிரடியிலேருந்து வந்திருக்கோம். ஷிரடியிலேருந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கி வந்துருக்கோம். இந்த கிஃப்ட் யாருக்கு கொடுக்க போறீங்க? பாபாவையும் இது அந்நியருக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஆமாங்க. அந்நியர் பர்த்டே அன்னைக்கு 18ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி ஷிரடி போயிருந்தோம். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு சாய்பாபா சிலை கொண்டு போயிட்டு ஷிரடி கொண்டு போய் பாபாண்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த சிலை நாங்கள் இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பாபாண்ட வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்தோம். எதுக்கு எல்லாரும் ஒரு கிஃப்ட் கொடுவோம், நாங்கள் எதுக்கு பாபா கொடுக்குறோம் அப்படின்னா, கேப்டன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறார சாப்பாடு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து சாய்பாபாவும் சரி எக்கச்சக்கமான பேருக்கு வந்து சாய்பாபா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டிருக்காரு. இன்னி வரையும் வந்து சாய்பாபா கோயில்களில் வந்து இன்னி வரையும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. வயிறார எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க. கேப்டன் ஐயாவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு வந்து அவர் சாப்பாடு இன்னி வரையும் வயிறார போட்டுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை வந்து கேப்டன் ஐயா வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபாவே வந்து சொன்னார் அவருக்கு வந்து இது விக்கிரத்தை கொடுக்க சொல்லி. அதனால நாங்கள் சென்னையிலேருந்து ஷிரடி போயிட்டு 3 நாள் இருந்துட்டு பாபா சமாதி மந்தில வச்சு பூஜை பண்ணி பாபா இங்க கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த பாபா போற நேரம் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே நிகழ்ந்து கேப்டன் இது இந்த பாபா விக்கிரகமே வந்து கேப்டனோட ஒரு உருவத்துல இருந்து அந்த அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களோ பாபா வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாரும் நாங்க சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க வீட்டுல வந்து அவர் வந்து மறைஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். இதுல வந்து சாய்பாபா சிலையில வந்து அவரோட உயிரா இருக்கணும் நான் கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து அவருடைய சமாதியை வந்து நீங்களும் வந்து பாருங்க. அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாரு. அவரோட அற்புதங்கள் வந்து பாபா அற்புதங்கள்
இருந்தாலும் சரி, கேப்டனோட இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நாங்க மனசார இந்த விக்கிரத்தை வந்து அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் செய்றோம். நீங்க பாபா வந்து கனவுல வந்து சொன்னாருன்னு சொன்னீங்க. இது எப்படி என்ன பண்ணாரு பாபா வந்து? என்ன அப்படின்னா ஒரு எத்தனோ திரையில வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் ஒரு விஷயம் பண்றாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. மனதார வந்து, ஏன்னா நானும் இங்க சாப்பிட்டு இருக்கேன், எக்கச்சக்கமான பேர் இங்க சாப்பிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாபாவோட ஆசை என்னன்னா இந்த மாதிரி பொண்ணும் அப்படிதான். ஏன்னா எனக்கு என் உருவத்துக்கு வந்து எனக்கு கடவுள் வந்து காமிச்சது என்னன்னா, பாபா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் எனக்கு சாப்பாடு விட்டுற மாதிரி ஒரு காட்சி எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நான் வந்து பாபாவோட பக்தர், பாபாவை தான் நம்ம முழுக்க நம்பி இருக்கோம். அப்ப வந்து நமக்கு வந்து அப்ப ஏன் அவருக்கு வந்து இதை பண்ணக்கூடாது? நான் ஒரு சிலை ஆசைப்பட்டு ஒரு சிலை செய்யலான்னு இருக்கேன். கேப்டன் ஐயா உட்காந்துருக்கும் போது பாபாவே ஊட்டுற மாதிரி. ஸோ இந்த விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த சிலையை நான் சீக்கிரமா செஞ்சு முடிப்பேன், கொண்டு வந்து கண்டிப்பா இதை கொடுப்பேன். பாபா வந்து எவ்வளவு பேருக்கு சாப்பிட போடுது, ஆனா பாபாவே கேப்டனை கூட்டுற மாதிரி ஒரு ஆசைப்படியில ஒரு சிலை ஒன்று செய்யலாம்னு ஆசைப்படுறேன். சீக்கிரமா செஞ்சு நான் கொண்டு வந்து இங்க கொடுப்பேன் சார். அதாவது கேப்டனும் அன்னதான பிரபு, பாபாவும் அன்னதான பிரபு. ஆமா கண்டிப்பா. பாபா கோயிலே லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இந்த நினைவிடத்துலயும் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அது வந்து கோயில் ஆயிடுச்சு. கண்டிப்பா. கோயிலா பாக்குறீங்களா? கண்டிப்பா இது வந்து கோயில் தான். ஏன்னா இதுல வந்து இவரோட குருக்கள் வந்து கடவுள் வந்து நேர்ல வரமாட்டாங்க, குருக்கள் மூலமா தான் வருவாங்க. சோ இவரை ஒரு குருவா நினைச்சு நாங்க கண்டிப்பா இவரோட நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இவரோட நின்று இவ்வளவு பேருக்கு அன்னதானம் போறோம், இவரோட வயிறார சாப்பிடுறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா இது போய் சேரணும். இங்க வந்து அவரோட கேப்டன் ஐயாவோட பிரசாதத்தை கண்டிப்பா வாயில வந்து கண்டிப்பா அவங்களும் வந்து சாப்பிட்டு சந்தோஷப்படணும். நீங்களும் வந்து இந்த விஷயத்த நான் பேட்டி கொடுக்குற மாதிரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டவங்க, அவரால் பயனடைஞ்சவங்க எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பல மக்களுக்கு போய் அவர் இருக்கும்போது வந்து யாருமே அவர் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் கும்பிடுங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மனசார நீங்க வந்து வீட்டுல கூட போட்டோவை வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுற செய்யறோம். இன்னைக்கு பல பேர் வீட்டுல மாட்டினா கூட அது அழுக்கு அடைஞ்சிடும். பல பேர் இதயங்கள்ல ஒரு முடி இருக்கிறாரு. கண்டிப்பா. அவர் இருக்கும்போது யாரும் அவரை கண்டுக்கல, கண்டிப்பா கூட மதிக்கல, கண்டிப்பா வணங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கண்டிப்பா. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இத மாதிரி ஒரு தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்னா யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பா நம்ம கேப்டன், இவரை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல வரவே முடியாது. நான் இவரை மட்டும் தான் நான் சொல்லுவேன். யாருமே வரவே முடியாது. இவ்வளவு பேருக்கு வயிறார சாப்பாடு யாராலையும் போட முடியாது. இது சத்தியம் வாய்ந்த உண்மை. அதாவது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இறந்த அந்த சமாதிக்கு கூட நிறைய பேர் போறது கிடையாது, காலியா கிடக்குது. ஆனா இன்னைக்கு கேப்டன் அவர்கள் மறைஞ்சு 75 நாள் ஆகியும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து போறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னா இவரால் அவ்வளவு பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் இருக்குது. எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயத்த பண்ணாலும் ஒரு வயிறார சாப்பாடு போட்டோம். அவரை கேப்டன் ஐயா சொல்றது வயிறார சாப்பிடணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப 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 கம்மி. சோ வந்து கடவுள் நேர்ல, நான் இன்னொரு சொல்ல மாதிரி கடவுள் நேர்ல வர மாட்டாரு, இந்த மாதிரி மனிதர்கள் மூலமா குரு மூலமா வரும். நான் கேப்டன் ஐயாவை நான் குருவா நான் பாக்குறேன். சாய்பாபாக்கு அப்புறம் நான் வந்து குருவா பாக்குறேன். வயிறார சாப்பிட வச்சு இவ்வளவு பேருக்கு அழகு பார்த்திருக்காரு. எல்லாரையும் வந்து பிரிச்சு எல்லாம் பார்ப்பாங்க சில பேர், நானும் சில சினிஃபீல்ட்ல பார்த்திருக்கேன். ஆனா இவர் யாரையும் பிரிச்சு பார்த்தது இல்ல, தோல் மேல கையை போட்டு சந்தோஷமா தான் அவர் பார்த்திருக்காரு. நம்ம வீட்டுல ஒருத்தர் அவர் நினைக்கிறாரு. அவரோட இன்னும் வந்து அவரை வந்து உலகம் ஃபுல்லா வந்து மக்கள் எல்லாரும் வந்து அவரோட சமாதி வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.